வணக்கம் நண்பர்களே. எப்பவும் பாசிட்டிவா இருங்க. பெருசா கனவு காணுங்க. நீங்க ரொம்ப ஸ்பெஷல். இதெல்லாம் கேட்டு கேட்டு உங்களுக்கு சலிச்சு போயிடுச்சா? ஒருவேளை சந்தோஷமா இருக்கணும்னு நம்ம விடாம முயற்சி பண்றதுதான் நம்மள இன்னும் சோகமாக்குதுன்னு நம்புவீங்களா? இன்னைக்கு நாம அலச போறது மார்க் மான்சனோட உலக புகழ்பெற்ற புத்தகம் த சட்டில் ஆர்ட் ஆஃப் நாட் கிவிங் அ ஃபக். இந்த பேரை கேட்டதும் கொஞ்சம் ஷாக் ஆகலாம், ஆனா உள்ள இருக்கிற கருத்து ரொம்பவே ஆழமானது. சோஷியல் மீடியா பிரஷர், ஓவர் திங்கிங்னு தவிக்கிற இந்த காலத்துக்கு இது ஒரு முக்கியமான பார்வைன்னே சொல்லலாம். இதை எதனையுமே கண்டுக்காதீங்கன்னு சொல்லி கொடுக்கல, எதுக்கு நம்ம கவனத்தையும் சக்தியும் கொடுக்கணும்னு தேர்ந்தெடுக்கிற ஒரு கலையை தான் சொல்லி கொடுக்குது. இப்போ இந்த ஸ்லைட பாருங்களேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா? நாம வழக்கமா படிக்கிற செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்களுக்கு இது அப்படியே உல்டா. பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கைய கற்பனை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு பதிலா வாழ்க்கையோட யதார்த்தத்தை ஏத்துக்க சொல்லுது. நோவு, கோவம், பயம் மாதிரி எதிர்மறை உணர்வுகள் தப்பில்ல, அதுவும் நம்மளோட ஒரு பகுதிதான்னு ரொம்ப தைரியமா சொல்லுது. சரி, இந்த புத்தகத்தோட முதல் முக்கியமான ஐடியாக்குள்ள போகலாம். நாம சந்தோஷம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பொறிக்குள்ள எப்படி சிக்கிறோன்னு இது ரொம்ப அழகா விளக்குது. இத கேட்கறதுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. ஒரு பார்ட்டிக்கு போறீங்க. அங்க நீங்க ரொம்ப கூலா, ஜாலியா இருக்கணும்னு ரொம்ப முயற்சி பண்றீங்க. அப்போ என்ன ஆகும்? நாம சரியா பேசுறோமா, மத்தவங்க நம்மள கவனிக்கிறாங்களான்னு ஒருவித பதட்டம் வந்து கடைசில ரொம்ப சங்கடமான உணர்வோம். ஆனா எதையும் எதிர்பார்க்காம இயல்பா இருந்தா சந்தோஷம் தானா வரும். அதுபோலதான் சந்தோஷத்தை ஒரு இலக்கா வச்சு துரத்துறத நிறுத்தினாலே பாதி மன அழுத்தம் குறைஞ்சிடும். ஓகே, அடுத்த பகுதிக்கு போகலாம். நம்மளோட கவனம், நம்மளோட ஆற்றல், இதெல்லாமே நம்ம பேங்க்ல இருக்கிற பணம் மாதிரி தான். அதை எப்படி சரியா பட்ஜெட் போட்டு செலவு பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நம்மகிட்ட ஒரு நாளைக்கு இருக்கிற மன ஆற்றல் ரொம்பவே லிமிட்டெட். ஆனா நாம அதை எதுக்கெல்லாம் செலவு பண்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டிராஃபிக்ல கோவப்பட, ஆன்லைன்ல தேவையில்லாத கமெண்ட்ஸ்க்கு பதில் சொல்ல, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்களோன்னு கவலைப்பட, இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கே நம்ம மொத்த எனர்ஜியையும் காலி பண்ணிடுறோம். இந்த சார்ட்ட பாருங்க. இது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? நம்ம ஆற்றல்ல வெறும் 20% மட்டும்தான் நம்ம குடும்பம், இலட்சியம், ஆரோக்கியம் மாதிரி உண்மையான விஷயங்களுக்கு போகுது. மீதி 80% தேவையே இல்லாத விஷயங்களுக்கு வீணாகுது. அதனால எதுக்கு உங்க கவனத்தை கொடுக்க போறீங்கன்னு நீங்க தான் இனிமே முடிவு பண்ணணும். அடுத்ததா வாழ்க்கையோட போராட்டங்களை பத்தின இந்த புத்தகத்தோட பார்வையை பார்க்கலாம். இது உண்மையிலே நம்ம சிந்தனைய மாத்தக்கூடிய ஒரு கருத்து. பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை வேணும்னு நாம எல்லாரும் ஆசைப்படுறோம். ஆனா உண்மை என்னன்னா, அப்படி ஒரு வாழ்க்கை சாத்தியமே இல்ல. உண்மையான திருப்திங்கிறது சவால்களை ஜெயிப்பதுல தான் இருக்கு. நல்லா ஒர்க் அவுட் செஞ்சா உடம்பு வலிக்கும், ஆனா அந்த வலி தான் நமக்கு ஆரோக்கியத்தை தருது. அது மாதிரி வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்கும்போது கிடைக்கிற அந்த திருப்தி தான் உண்மையான சந்தோஷம். பாருங்க, இந்த செயல்முறை எவ்ளோ எளிமையா இருக்குன்னு. பிரச்சனைகள் சந்தோஷத்துக்கு தடையில்ல, அதுதான் சந்தோஷத்துக்கான மூலப்பொருளே. அதனால இனிமே கடவுளே எனக்கு பிரச்சனை வேண்டான்னு கேட்காதீங்க. அதுக்கு பதிலா எந்த மாதிரியான நல்ல பிரச்சனைகளை நான் தேர்ந்தெடுக்க போறேன்னு கேளுங்க. நல்ல வேலையை தேடுறதா இல்ல உடம்ப ஃபிட்னஸா மாத்துறதான்னு நாம தான் தேர்ந்தெடுக்கணும். இப்போ இந்த புத்தகத்தோட மிகவும் சர்ச்சைக்குரிய, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச, விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு கருத்துக்கு வருவோம். ஆமா, இது கேக்க முகத்துல அரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியால எல்லாரும் தன்னை ஒரு ஹீரோ மாதிரி காட்டிக்கிற இந்த உலகத்துல இது ஒரு கசப்பான உண்மை. எல்லாரும் ஜெயிக்க பிறந்தவர்கள்ங்கிற அந்த மாயைக்கு எதிரான ஒரு நேரடியான தாக்குதல் இது. நான் ரொம்ப ஸ்பெஷல்ங்கிற அந்த அழுத்தத்திலிருந்து நம்ம எப்போ வெளியே வர்றோமோ அப்போதான் நம்ம ஈகோ குறையுது. ஒரு சாதாரண வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை நம்மால ரசிக்க முடியுது. அந்த நிம்மதி கிடைச்ச பிறகுதான் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையான முன்னேற்றத்துக்கான வேலையை நாம ஆரம்பிக்க முடியும். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுங்கிற கேள்வி தானா காணாம போயிடும். சரி, இவ்ளோ நேரம் இந்த புத்தகத்தை பத்தி பார்த்தோம். ஆனா இது உங்களுக்கு சரியான புத்தகம் தானா? வாங்க கொஞ்சம் ஆழமா அலசலாம். இந்த அட்டவணைய நல்லா பாருங்க. போலியான பாசிட்டிவிட்டி பேசி உங்களை சோர்வடைய செய்யாம உண்மைய பளிச்சுன்னு சொல்ற ஒரு நண்பன் மாதிரி இந்த புத்தகம். ஆனா இதுல இருக்கிற முடி சில சமயம் ரொம்பவே கடுமையா, நேர்மையா இருக்கும். உங்களுக்கு மென்மையான ஊக்கம் தேவைப்பட்டா இது உங்களுக்கு சரி வராம போகலாம். சில விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வாழ்க்கையில உண்மையிலேயே பெரிய கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உன் பிரச்சனைய நீயே தேர்ந்தெடுன்னு சொல்றது சரியில்லைன்னு சொல்றாங்க. அதுவும் நாம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாயிண்ட். ஆஹா, இந்த புத்தகத்தோட மொத்த சாராம்சம் இதுதான். நம்ம கவனம், நம்ம ஆற்றல், நம்ம கவலை, இது எல்லாத்தையும் நாம தான் தேர்ந்தெடுக்கணும். எதையுமே கண்டுக்காம இருக்கிறதில்ல. எது உண்மையிலே முக்கியமோ அதை மட்டும் முழு மனசோட கண்டுக்கிறது தான் உண்மையான சுதந்திரம். இறுதியா, வாழ்க்கைங்கிறது ஒரு குறுகிய பயணம்.
அத மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்து பயந்து வாழ்றத விட உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு முக்கியமான விஷயத்துக்காக மட்டும் வாழுங்க. மீதி எல்லாத்துக்கும் இது எனக்கு தேவையில்லைன்னு தைரியமா சொல்லுங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு புது சிந்தனையை தந்திருந்தா லைக் பண்ணுங்க. ஓவர் திங்கிங் பண்ற உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம 0 to Hero Books தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாசி